தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள். ரொம்ப நாட்களாக நீங்க எதிர்பார்த்த உங்களுடைய வேலையில் மாற்றங்கள், நீங்க ரொம்ப அதிகமாக காத்திருந்த, பொறுமையாக காத்திருந்த உங்களுடைய வேலையில் முன்னேற்றம், கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாம சிக்கி தவிக்கிற உங்களுக்கு உறுதியாக கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இருக்கும் என்பது உண்மை. திருமணமே முடிய மாட்டேங்குது, எவ்வளவோ வரன் தேடிட்டேன், ஸோ எனக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக நல்ல வரன் கிடைச்சிருமா எதிர்பார்க்குறீங்களா? உறுதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றபடி குருவோடைய ஆதரவும் சனி பகவானுடைய இயக்கமும் உங்கள் லைஃப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு திருமணத்தை முடிச்சு வச்சு மங்களகரமான வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியம் குரு பகவான் மூலமாக உறுதியாக உண்டு. என்னதான் பண்ணேன் நான், என்ன பண்ணேன், ஏன் என்ன மட்டும் எல்லா கிரகங்களும் இப்படி பாடா படுத்துறாங்க? கூட இருக்கவங்க தான் குளிபறிக்கிறாங்க, ஏமாற்றம் செய்கிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா இந்த நவகிரகங்களாவது நல்ல விஷயம் செஞ்சிடக்கூடாதா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நவ கிரகங்களுடைய அத்தனை விதமான அற்புதமான செயல்பாடு மூலமாக ஏமாற்றமெல்லாம் எட்டி ஓடிவிடும், துரோகத்தை செய்தவர்களெல்லாம் தொலைந்து விடுவார்கள் என்ற ஒரு அற்புதமான வாக்கியத்துடன் உங்களுடைய வாழ்க்கை தொடங்கப் போகிறது என்பது இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உண்மை. நான் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் உங்களோட லைஃப்பில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் லைஃப்பில் என்னென்ன டேர்னிங் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தெளிவாக வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை மிக துல்லியமாக ஜோதிட ரீதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஆண்டில் தமிழ் புத்தாண்டு மூலமாக உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பல முயற்சிகளில் பல போராட்டங்களை சந்திச்சிட்டிங்க, ஆனால் போராட்டத்துக்கு மட்டும் விடை கிடைக்கல, ஆனால் நீங்கள் முயற்சியும் விடலை. எப்போயாவது ஒரு தடவையாச்சும் நான் ஜெயிச்சிட மாட்டேனா, எப்போயாவது ஒரு தடவையாச்சும் நான் நினச்சது நடந்துடாதா அப்படின்னு நீங்கள் பல முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்போ நிறைவேறுன்னு காத்திருந்தீங்களா? கிட்டத்தட்ட இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து ஆனி மாதம் முதல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உங்களால் யார் யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ, உங்களால் யார் யாரெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஆணித்தனமாக சொன்னாங்களோ, அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுடைய தன்னம்பிக்கை விட்டு கொடுக்கல, உங்களால் முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தீங்க. இருந்தாலும் கிரகங்கள் அதோடைய கடமையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சில அழுத்தத்தை கொடுத்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட அழுத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு நம்முடைய சுப கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி மற்றும் பொதுவாகவே 7ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடத்த அதிபதியான குரு பகவான் என்ன பண்ண போகிறான்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன இயங்குது அப்படின்னா, உங்களுடைய முயற்சியில் வெற்றியை கொடுக்க போது, உங்களை விட வயது குறைந்தவர்கள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனை, போராட்டம், அழுத்தம் அனைத்தும் ரிலீஸ் ஆக போகுது. அதே போல் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு நல்ல மாற்றத்தை உணர போகிறீங்க. பொதுவாகவே ஒரு புதிய கண்டுபிடிப்பு, புதிய ஆராய்ச்சி, புதிய விஷயங்கள், புதிய இயக்கம் அப்படின்னு ஒரு செயல்பாடு வருதுன்னா அது கன்னி ராசிக்காரங்க இல்லாமல் வரவே வராது. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய நாலேஜ் சூப்பராக இருக்கும். ஆனால் இருந்தாலும் தற்போது கொஞ்சம் தடுமாற்றம், கிரகங்கள் அதோடைய கடமையை செய்யுங்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. ஓகேவா? நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றி உண்டு. அதே போல் யார் யாரெல்லாம்
நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களில் காதல் திருமணம் முடிக்க நினைக்கிங்களோ, காதல் திருமணம் முடித்து சிறப்படையணும், காதல் திருமணம் முடிப்பதான் என்னுடைய பெரிய கொள்கை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை உறுதியாக நிறைவேறுவதற்கான சாத்தியம் உண்டு. காதல் திருமணம் முடித்து நீங்கள் நிறைய மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய சாத்தியங்கள் தற்போது தமிழ் புத்தாண்டு முதல் ஆவணி மாதம் செயல்படுகிறது. ஆனி மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் தெரியும், ஆனால் ஆவணி மாதத்துலேருந்து பர்ஃபெக்டான ரிசல்ட் தெரியும். ஸோ காதல் திருமணம் முடிப்பது அல்லது அதே போல் கன்னி ராசி அன்பர்களை யாரெல்லாம் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கீங்களோ, உங்களுடைய திருமண வாழ்க்கை நிர்ணயம் செய்ய போவது உறுதி. ஏன்னா குருவும் சனியும் இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. அதாவது குரு பகவான் சனியை பார்க்குறாரு, சனி பகவான் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசியை பார்க்காரு. ஸோ பார்வை டு பார்வை என்ன ஆகுது, இணைந்த பார்வையாக வருது. அப்போ நீங்கள் கைப்பிடிச்சி இணைந்த கையிலாக திருமண வாழ்க்கையில் வளம் வருவதற்கான சாத்தியம் உண்டாகுது அப்படின்னு பார்த்துக்கணும். அதே போல் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மன அழுத்தத்தில் மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்க நிலைகள் அப்படியே படிப்படியாக மாறுது. ஒன்றா இரண்டா ஆசைகள் அப்படின்னு பாடலுக்கு சொந்தக்காரர்களாகிய நீங்கள் ஆசைகள் நிறைய வச்சு ஆனால் அது நிறைவேற்ற முடியாமல் இருந்தீங்க. ஆனால் இனிமே தான் உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய பாக்கியம் சாத்தியம் உண்டு என்பது கணக்கு. மேலும் கன்னிராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த மனப்போராட்டம் அப்படிங்கிறது பெரிய போராட்டம். நீங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வெளியே சிரிச்ச முகமாக இருப்பீங்க, உங்களெல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்குள்ள சோகம் இருக்குது, உங்களுக்குள்ள கவலை இருக்குது, உங்களுக்குள்ள அழுத்தம் இருக்குதுன்னு உங்களை ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க பெரிய மாயஜாலம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்களுடைய மென்டாலிட்டியை வெளியே காட்டிக்கிடுவீங்க. சிரித்த முகத்துடனே இயக்கக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு உண்டு. ஆனால் இருந்தாலும் இப்போ நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டிங்க இல்லையா. அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்குள்ளே விட்டுட்டு கன்னிராசி என்பர்களை உங்களுடைய மனசில் உள்ள கவலையெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னா கதவை போட்டி ஒரு கொஞ்ச நேரத்தில் டமார்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னன்னா அது என்ன சவுண்டுன்னு பார்த்தா நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசுகிறாங்களா, கண்ணாடி முடியாமல் வெடிச்சிடும், சிதறிடும். எப்படிடா உன்னால் மட்டும் இவ்வளோ அழுத்தத்தோடு இருக்க முடியுது, எப்படிம்மா நீ இவ்வளோ கஷ்டத்தோடு பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரி தான் கண்ணாடியோடைய செயல்பாடு இருக்குங்கிறது உண்மை. ஸோ அப்போ இவ்வளோ நாட்களாக கண்ணாடி முன்னாடி நின்று பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வந்த, பிரச்சனைகளை சொல்லிட்டு வந்த உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் தூக்கி போட்டுட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பது உண்மை. அப்போ உங்களை நீங்களே ஆட்வீட் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை கொண்டு வாங்க. உங்களால் முடியுங்கிற நம்பிக்கையை நீங்கள் உங்களுடைய கண்ணாடியை பார்த்து பேசுங்க, அதான் விஷயம். ஸோ பேசுனீங்க அப்படின்னா வெற்றி உறுதி என்பது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 6ஆம் இடத்துல ராகு, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது. ஸோ இந்த ராகு கேது என்ன விஷயத்தை செயல்படுத்துகிறாங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்னிராசி அன்பர்களை கடன் வாங்க சொல்லாத, அவங்க கடன் வாங்கினாங்கன்னா அவங்கள மீளா கடனுக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராகு பகவான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும், கவனம் செலுத்தணும். கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் கேது பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கனால ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கின்ற நம்மளுடைய அதாவது மாலை போட்டு நடந்து போகிறவங்க, விரதம் இருந்து நடந்து போகிறவங்களுக்கு உறுதியாக என்ன பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. கொஞ்சம் நைட்டு வேகமாக தூங்க போயிருங்க, நைட் நேரத்தில் வண்டி வாகனங்கள் ஓட்ட வேண்டாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சா உறுதியாக கன்னிராசி என்பவர்களுக்கு கவலைகளை மறந்து கஷ்டங்களை மறந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.